பிரைஸ் லார்ட். அநேகர் தங்களுடைய வார்த்தைகள்னால உங்களை காயப்படுத்துகிறாங்களா? செய்யாத குற்றத்தை செய்தேன்னு சொல்லி முடிந்த காரியத்தை வச்சு அதை பற்றி மறுபடியும் பேசி உங்களை காயப்படுத்திட்டு இருக்காங்களா? அல்லது ஒரு வியாதி உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு அது யாராலையும் குணமாக்க முடியாதுன்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? ஒரு நேரத்தில் எல்லாரும் உங்கள் கூட இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாரும் உங்களை மறந்து போயிருக்கலாம். உங்களை தேடி தேடி வந்தவங்க இப்போ உங்களை கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். அல்லது நீங்கள் செஞ்ச பாவத்து நிமித்தம் ஒரு தண்டனையின் பாதையில் போய்கொண்டு அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு கதறி அழுது கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய சத்தம் கேட்கப்பட்டது. நீங்கள் ஒரு அனாதை, உனக்கு யாருமே இல்லை, நீ தள்ளப்பட்டவ, உன்னை விசாரிக்க கூட யாரும் இல்லைன்னு மற்றவங்க சொல்லும்போது அதை கேட்டு ஆறாத காயத்தோடு இருக்கீங்களா? இப்படிப்பட்ட பாதையில் போகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆறாத உங்கள் காயத்தை ஆற்றப் போகிறார். யாருமே இல்லைன்னு நினச்ச உங்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் காணும்படி உங்களை ஆற்றப் போகிறார். பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கப் போகிறார். இனி நீங்கள் குறுகி போவதில்லை, இனி நீங்கள் குன்றி போவதில்லை. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல அதே மனிதர்கள் முன்பாக உங்களை தலை நிமிர கர்த்தர் பண்ண போகிறார். எந்த காரியத்தை பார்த்து பார்த்து உங்கள் இருதயம் காயப்பட்டு வேதனையில போனீங்களோ அந்த காயத்தை கர்த்தர் ஆற்ற போகிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிய போகிறது. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எந்த காரியத்தை பார்த்து உங்கள் இருதயம் காயப்பட்டு ஆறாத புண்ணா இருந்ததோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆற்ற போகிறார். ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறேன் என்ற வசனத்தின் படியாகவே கர்த்தர் உங்களை காயங்களை ஆற்றி ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.